எனவே கழுதை இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருந்தது. வாய்ப்புக்காக அந்த கழுதை பார்த்து கொண்டிருந்தது. தேவன் தம்முடைய சீசர்கள் அனுப்பி அதுக்கு ஒரு சரியான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் தரும்படியாக ஆயத்தமாயிருக்கிறார். அதே போல அவர்கள் போய் அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வருகிறார்கள். இப்போது கழுதை பெத்தானியாவில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மாறாக எருசலேமுக்கு நேராக போகும்படியாக தேவன் ஒரு ஆயத்தத்தை வைத்திருந்தார். இந்த காலை வேளையில நீங்கள் பெத்தானியாவில் இருக்க வேண்டிய விருப்பம் அல்ல, தேவனுக்கு நீங்கள் பெத்தானியாவில் தங்கியிருப்பது விருப்பம் அல்ல, நீங்கள் எருசலேமுக்குள்ளாக போக வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அதை வாசிக்கிறேன். மார்க்கு புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கும் பொழுது, இயேசு கற்பித்தபடியே அவர்கள் உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்திலே கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேலே ஏறி போனார். தங்களுடைய வஸ்திரத்தை விரிக்கிறாங்க. ஆமா, ராஜாவுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது போல இயேசுவுக்கு ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்தார்கள். தேவகுமாரனுக்கு ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்தார்கள். இந்த நாள்ல நாமும் தேவனுக்கு ஒரு நல்ல கனத்தை கொடுக்க முடியாது தேவன் விரும்புகிறார். திருச்சபைக்கு சரியான நேரத்துக்கு போகிறோமா? அது சரியான நேரத்துல நாம் பங்கெடுக்கிறோமா? அது எல்லாவற்றிலும் தேவனுக்கு தசமமாகுங்கள், எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு சரியான காரியத்தை செய்கிறோமா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எண்ணி பார்க்கும் பொழுது அந்த கழுதைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது போல நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்க ஆயத்தமுழுவா இருக்கிறார். எனவே அவர்கள் வரவேற்றார்கள். அநேகர் பார்க்கும்போது தங்கள் வஸ்திரங்களை கீழே விரிக்கிறாங்க. பெட்ஷீட்டை விரிச்சுதான் வஸ்திரத்தை, அவங்க வஸ்திரம்னா பேண்ட் ஷர்ட் கிடையாது, அவங்க வஸ்திரம்னா அங்கி.